மகாநதியில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தாத்தா விஜய்கிட்டேயும் காவேரிக்கிட்டேயும் ஆஃபீஸோட பொறுப்பை ஏற்றுக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு விஜயும் காவேரியும் பேசட்டும் அப்படின்ட்டு அவர் பாட்டியை பார்க்குறதுக்காக போயிடுறாரு. காவேரி விஜய்கிட்ட கேட்குறாங்க, எங்கள் தாத்தா பாட்டி நாம் வந்ததுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்களா? அவங்க நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம குழந்த தாங்க அதுக்கான ஒரு சொல்யூஷன். நம்ம தாத்தா பாட்டி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம குழந்த அவங்கள சந்தோஷப்படுத்தணும். அதைத்தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வயசான காலத்தில் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை தானே அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கவும், விஜய் சொல்கிறாரு, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் காவேரி, ஆனால் நாம் இப்போ தான் வீட்டுக்கே வந்திருக்கோம். நம்ம இல்லாதப்பெல்லாம் சித்தப்பா தானே இந்த ஆஃபீஸ் பொறுப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ நம்ம திடீர்னு வந்ததுக்கப்புறமா அந்த பொறுப்பை வாங்கினோன்னா அது நல்லாவா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லவும், காவேரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், தாத்தா என்ன சொல்லிட்டு போனாங்க, இது உங்களோட கம்பெனின்னு சொன்னாங்க, நீங்கள் கேட்டிங்கல்ல. சித்தப்பா கிட்டேருந்து நாம் வற்புறுத்தி வாங்கினா தான் அது தப்பாக போகும். இது நம்மளோட கம்பெனிங்க, அது நம்ம திருப்பி வாங்குறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. நீங்கள் அதை நினச்சி எந்த ஒரு ஃபீலும் பட வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லவும், விஜய் சொல்கிறாரு, சரி காவேரி, இதை பற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கவும், விஜய் காவேரி கிட்டே கேட்குறாரு, ஆமாம் காவேரி, தாத்தா உன்னையும் சேர்த்து தானே ஆஃபீஸ் பொறுப்பை ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு சொன்னார். நீ என்ன செய்ய போகிற அப்படின்ட்டு கேட்கவும், அடுத்து இந்த வயிற்றை வச்சுட்டு எப்படி ஆஃபீஸ்க்கெலாம் வந்துடுவியா அப்படின்ட்டு திருப்பி கேட்க, காவேரி சொல்கிறாங்க, எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன், என்ன வயிற்றில் குழந்த மட்டும்தான் இருக்குது, நான் தானே கம்பெனிக்கு வருவேங்க அப்படின்ட்டு சொல்லவும், விஜய் சொல்கிறாரு, இங்கே பாரு, பாட்டி என்ன சொன்னாங்க, அடுக்க ஒடுக்கமாக வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. நீ என்னடான்னா எப்படா கம்பெனிக்கு வரலாம் அப்படின்ட்டு ஆர்வமாக இருக்கணும் மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லவும், காவேரி சொல்கிறாங்க, அப்போ நான் என்னை வீட்டிலே இருக்க சொல்கிறீங்களா? அது எப்படி என்னால் வீட்டில் இருக்க முடியும்? எனக்கும் போர் அடிக்கும்ல. நானும் அங்கே குனிஞ்சு நிமிஞ்செல்லாம் ஒரு வேலையும் பார்க்க போகிறதில்ல, வெறுமனே ஃபைலை தானே பார்க்க போகிறேன், நானும் வாரேங்க அப்படின்ட்டு சொல்லவும், விஜய் சரி சரி ஆரம்பிச்சிடாத, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாம் அப்படின்ட்டு சொல்லி 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கிட்டு தாத்தா என்ன பண்ணுறாருனா பாட்டியை பார்க்குறதுக்காக போகவும், பாட்டியும் ராதா சித்தியும் பேசிகிட்டு இருக்காங்க. தாத்தா என்னம்மா மும்முரமாக 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க, கல்யாணி என்னம்மா அப்படின்ட்டு கேட்கவும், பாட்டி சொல்கிறாங்க, ஏங்க நம்ம கொலை வழக்கப்படி 5வது மாதத்தில் பூஜைலாம் வைப்போம் இல்லையா, அதான் அதை பற்றி தாங்க இப்போ பேசிகிட்டு இருக்கோம். அதுவும் நம்ம காவேரிக்கு இப்போ 5வது மாதம் நடந்துட்டு இருக்குல்ல, இப்போவே அந்த பூஜை வச்சிடலாம் இல்லைங்க அப்படின்ட்டு சொல்லவும், தாத்தாவும் சொல்கிறாங்க, ஆமாம்மா, இதை பற்றி எனக்கும் ஞாபகமே இல்லை பாரு, நீ சொன்னப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வருது, 5வது மாதம் ஆயிடுச்சுன்னா அந்த பூஜை பண்ணிடலாமேம்மா அப்படின்ட்டு சொல்லி தாத்தாவும் சொல்லவும், அடுத்து தாத்தா சொல்கிறாரு, இதை பற்றி நீ காவேரி வீட்லேயும் பேசிடுமா அப்படின்ட்டு சொல்லவும், பாட்டி சொல்கிறாங்க, ஆமாங்க, அதை பற்றி நாங்கள் பேசிட்டு தான் இருந்தோம், இவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமே அப்படின்னு பேசுகிறப்ப தான் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். அங்கிட்டு காவேரிக்கு ஃபோன் வருது. அப்போ காவேரி விஜய்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அம்மா தான் ஃபோனில் வந்துட்டாங்க, வந்த உடனே பார்த்தீங்களா, அம்மா உடனே என் ஞாபகம் வந்துருச்சு போலங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணிட்டு பேசுகிறாங்க. இப்போ சாரதா கேட்குறாங்க, ஏய் காவேரி, வீட்டுக்கு போயிட்டியாடி, போனதுக்கப்புறம் ஒரு ஃபோனாச்சு பண்ண தோணிச்சா உனக்கு அப்படின்ட்டு கேட்கவும், காவேரி சொல்கிறாங்க, இல்லைம்மா, இங்கே வந்ததுக்கப்புறமா எல்லார் கூடயும் பேசிகிட்டு இருந்தேம்மா, அடுத்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி பண்ணலாமே பேசலாமே அப்படின்ட்டு நான் நினச்சேன், நீ என்னடான்னா இப்படி ஃபோன் பண்ணிவிட்டு பேசுகிறியம்மா, என்னம்மா நீ அப்படின்ட்டு சொல்லவும், சாரதா சொல்கிறாங்க, ஏய் இல்லடி, வீட்டுக்கு போயிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமேன்னு தான் சொல்ல வந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லடி அப்படின்ட்டு சொல்கிறப்போ, அடுத்து சாரதா சொல்கிறாங்க, வீட்டில் எல்லோரும் நல்லா பேசுகிறாங்களாடி உன்கிட்ட அப்படின்ட்டு கேட்கவும், காவேரி சொல்கிறாங்க, பாட்டிலாம் முன்ன மாதிரிலாம் இல்லை, நல்லா பேசுனாங்கம்மா, என்ன அவ்வளோ தாங்கன்னு தாங்குறாங்க அப்படின்னு சொல்லவும், சாரதா ஏய் நீ சந்தோஷமாக இருக்கல, அதே போதுண்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க, ஏய் காவேரி, நான் கொடுத்து அனுப்பின பலகாரத்தை பாட்டி கையில் கொடுத்தியாடி அப்படின்ட்டு சொல்லவும், காவேரி, ஐயோ அம்மா, நான் மறந்தே போயிட்டேம்மா, அதை அப்படியே ரூம்லேயே தூக்கிட்டு கொண்டு போய் வச்சுட்டேம்மா அப்படின்ட்டு சொல்ல, சாரதா சொல்கிறாங்க, முதல்ல கொண்டு போய் குடுடி, மறந்துட போகிற அப்படின்ட்டு சொல்ல, காவேரி, நல்ல வேலைம்மா, நீ ஞாபகப்படுத்திட்ட, நான் இப்போவே கொண்டு போய் கொடுக்குறேம்மா அப்படின்ட்டு சொல்லிட்டு
ஃபோனை வச்சுட்டு அப்படியே ரூமுக்கு வந்து போகிறாங்க. விஜய் வந்து காவேரி கிட்ட கேட்குறாரு, ஏய் காவேரி என்ன ஆச்சு, ஃபோன் வந்துச்சு உடனே வந்து போறியே ரூம் பக்கம் அப்படின்னுட்டு. அப்போ காவேரி சொல்கிறாங்க, இல்லைங்க அம்மா பலகாரம்லாம் கொடுத்து அனுப்புனாங்கள, அதை அப்படியே மறந்து ரூம்லேயே வச்சுட்டேங்க. கரெக்டாக அம்மா ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்திட்டு இப்போ இதை எடுத்துகிட்டு போய் பாட்டி கையில் கொடுத்துட்டு வரேங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க வந்து ரூம் பக்கம் போய் அதை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கிட்டு சாரதா என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, காவேரி அந்த அம்மா வந்து நல்லா பேசினாங்க அப்படின்னுட்டு சொன்னாங்க அத்தை. இதை கேட்ட உடனே எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன், அந்த அம்மா ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ, காவேரி மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிடுவாங்களோ அப்படின்னுட்டு நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் அத்தை. ஆனால் இப்போ என்னடான்னா காவேரி என்ன சொன்னான்னா ரொம்ப பாசமாக பேசினாங்களாம், நல்லபடியாக வந்து நடத்துனாங்களான்னு சொல்லவும் பாட்டி சொல்கிறாங்க, காவேரி மேலே அந்த அம்மாவுக்கு எப்பவும் பாசம் இருக்க தாண்டி செய்யுது. சாரதா இங்கே பாரேன், காவேரி விஜய் கூட சேர்ந்து வாழாததால் அந்த தம்பி வாழ்க்கை வீணாக போயிருமோங்கிற பயத்தால் தான் இந்த மாதிரி அந்த அம்மா நம்மக்கிட்ட நடந்துட்டு இருந்திருக்கு. இப்போ எல்லாமே சரியாயிடுச்சுல, காவேரியை அந்த வீட்டில் நல்லபடியாக பார்த்துப்பாங்கடி, நீ எதுவும் நினச்சி கவலைப்படாது சாரதா அப்படின்ட்டு சொல்லவும் சாரதா சொல்கிறாங்க, காவேரி சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் அத்தை. நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன், ஆனால் காவேரி பேசினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கவும் அங்கிட்டு காவேரி சாரதா கொடுத்த அந்த பலகாரம் எல்லாத்தையும் கொண்டு போய் பாட்டிக்கிட்ட கொடுக்க போகிறப்போ அங்கிட்டு வந்து பாட்டி தாத்தா ராதா சித்தி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி வந்து காவேரியை பார்த்த உடனே வா காவேரி அப்படின்ட்டு கூப்பிடவும் காவேரி வந்து பாட்டி என்ன எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, எல்லாமே நல்ல விஷயமா தான் காவேரி பேசிட்டு இருக்கோம், உள்ள வா காவேரி அப்படின்ட்டு கூப்பிட்டு சொல்கிறாங்க. உனக்கு இப்போ 5 மாதம் ஆயிடுச்சுல்ல காவேரி, நம்ம கொலை வழக்கத்தைப்படி இங்கே 5வது மாதத்தில் ஒரு பூஜை பண்ணுவோம், அதான் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் காவேரி, உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து பாட்டி வந்து கேட்குறாங்க, என்ன காவேரி கையில் வச்சுருக்க அப்படின்ட்டு கேட்கவும் அடுத்து வந்து காவேரி சொல்கிறாங்க, இல்லை பாட்டி இதோ இந்த அம்மா வந்து எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி பலகாரம்லாம் கொடுத்து அனுப்புனாங்க, அதான் நானும் வந்ததுமே மறந்தே போயிட்டு என் ரூமில் கொண்டு போய் வச்சுட்டேன், இப்போ தான் அம்மா ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தி விட்டாங்க, அதை தான் கொண்டு வந்தேன் பாட்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு அதை அந்த பலகாரத்தை எடுத்து வந்து அப்படியே பாட்டி கையில் கொடுக்குறாங்க. அதை வந்து பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, ராதா அதை எடுத்துக்கோமா அப்படின்ட்டு சொல்லிட்டு ராதா கிட்ட கொடுக்கவும் அடுத்து காவேரி சொல்கிறாங்க, பாட்டி பலகாரம்லாம் சாப்பிட்டு பாருங்க பாட்டி அப்படின்ட்டு சொல்லவும் எல்லாரும் வந்து பலகாரத்தை எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாங்க. அப்போ தாத்தா சொல்கிறாங்க, விஜய் சொன்ன மாதிரி உங்கள் அம்மா சமையல்லாம் சூப்பராக இருக்குது காவேரி, இந்த சாப்பாட்டுக்காகவே விஜய் வந்து உங்கள் வீட்டில் தங்கிட்டான்னு நினைக்கிறேன், இந்த பலகாரம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணுது காவேரி, முதல்ல இதை ஒளிச்சு வச்சிரு, இல்லைன்னா நானே சாப்பிட்டு காலி ஆக்கினாலும் ஆக்கிடுவேன் அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி சொல்கிறாங்க, தாத்தா நீங்கள்லாம் சாப்பிடணும் அப்படின்னு தான் அம்மாவே கொடுத்து விட்டாங்க தாத்தா, எடுத்து சாப்பிடுங்க தாத்தா அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து தாத்தா சொல்கிறாங்க, போதுமா போதும், அதிகமாக சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாதுமா, ஏற்கனவே வயசாயிடுச்சு எங்களுக்கு, அதனாலே பரவாயில்லம்மா இருக்கட்டும், எனக்கு தோன்றப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னுட்டு தாத்தா சொல்லிடவும் பாட்டியும் சொல்கிறாங்க, பலகாரம் நல்லா இருக்கு காவேரி, உங்கள் அம்மா வந்து நல்லா செஞ்சுருக்காங்க அப்படின்னுட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அடுத்து காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா, சரி பாட்டி நீங்கள் சாப்பிடுங்க, நான் போய் விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லவும் பாட்டி சொல்கிறாங்க, சரிம்மா நீ போய் ரெஸ்ட் எடுமா அப்படின்ட்டு அவங்களும் சொல்லி அனுப்பிடுவோம். பாட்டி சொல்கிறாங்க, ராதா அதை அங்கே எடுத்து வைமா அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த பலகாரத்தை எடுத்து வந்து ராதா வந்து அந்த பக்கம் வைக்கவும் காவேரி மறுபடியும் விஜய் கூட பேசுகிறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க. இங்கிட்ட பாட்டி வந்து சாரதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அடுத்து சாரதா வந்து அங்கிட்டு இருந்துட்டு விஜயோட பாட்டி ஃபோன் பண்ணுறாங்களே என்னவா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு பயந்துட்டே வந்து ஃபோனை அட்டன் பண்ணவும் அடுத்து பாட்டி பேசுகிறாங்க, அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னுட்டு கேட்குறாங்க. அடுத்து சாரதா வந்து நான் நல்லா இருக்கேம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு திரும்பவும் கேட்டுக்கிறாங்க. 2 பேரும் நல்லா விசாரிச்சுக்கிறாங்க. அடுத்து பாட்டி வந்து சொல்கிறாங்க, காவேரி இப்போ தான் பலகாரம்லாம்
ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுமா, நீங்கள் நல்லா செஞ்சுருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லவும் சாரதாவும் சந்தோஷப்படுறாங்க. அப்படிங்களாம்மா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? தீர்ந்ததும் சொல்லுங்கள், நான் திருப்பி செஞ்சு கொண்டு வரேன், விஜய் தம்பிக்கிட்டே சொல்லியிருந்தேன் அப்படின்ட்டு சொல்லவும் பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம்மா, உங்களை பற்றி என் பேரை ரொம்ப நல்ல விதமாக சொன்னான், உங்கள் சாப்பாடு பற்றி அவன் சொல்லிக்கிட்டே இருந்தாம்மா அப்படின்ட்டு சொல்கிறப்போ அடுத்து சாரதாவும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தாம்மா நான் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லவும் சாரதா கேட்குறாங்க, என்னம்மா, என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னுட்டு கேட்குறாங்க. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, எங்கள் வழக்கப்படி 5வது மாதத்தில் ஒரு பூஜை பண்ணுவோம், இப்போ காவேரிக்கு 5வது மாதம் வேற நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதனாலே அந்த பூஜை பண்ணிடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லவும் சாரதா சொல்கிறாங்க, எல்லாம் சரிதாம்மா, அதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்யணும்னா யாரும் இங்கே இல்லையேம்மா, குமரன் தம்பி கூட வீட்டில் கிடையாது, அதான் அதை பற்றி யோசனையாக இருக்குது அப்படின்ட்டு சொல்ல பாட்டி சொல்கிறாங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வந்தால் மட்டும் போதும், மற்ற எல்லா வேலையும் நாங்களே பார்த்துக்குறோம்மா அப்படின்ட்டு சொல்லவும் சாரதா சொல்கிறாங்க, அப்பன்னா சரிதாம்மா, ஒரு நல்ல நாளாக குறித்து சொல்லுங்கள், நாங்கள் அங்கே வந்துடுறோம் அப்படின்ட்டு சொல்லவும் பாட்டி சொல்கிறாங்க, நல்ல நாள்லாம் நாங்கள் பார்த்துட்டோம்மா, நாளைக்கே நல்ல நாளாக இருக்குது, நீங்கள் நாளைக்கே வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்ட்டு சொல்லவும் சாரதாவும் சரிங்கம்மா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்து சாரதா பாட்டிக்கிட்ட போய் சொல்கிறாங்க, அத்தை இங்கே பாருங்கள், விஜயோடைய பாட்டி இப்போ ஃபோன் பண்ணி பேசினாங்க, என்னென்னா காவேரிக்கு அவங்க குல வழக்குப்படி 5வது மாதம் ஏதோ பூஜைலாம் பண்ணுவாங்களாம், அதான் அந்த பூஜையை நாளைக்கே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க அப்படின்ட்டு சொல்லவும் பாட்டி சொல்கிறாங்க, இதில் நாம் என்னடி சொல்ல முடியும், அவங்களுடைய வாரிசை காவேரி சுமந்துட்டு இருக்கா, காவேரிக்கு ஒரு நல்லது செய்யணும்னுட்டு அவங்க நினைக்கிறாங்க, நீயும் சரின்னு சொல்லிட வேண்டியது தானே அப்படின்ட்டு சொல்லவும் சாரதா சொல்கிறாங்க, ஆமாம் அத்தை, நானும் சரின்னு தான் சொல்லியிருக்கேன், அதனாலே நம்ம நாளைக்கு அங்கே போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னுட்டு பேசிகிட்டு இருக்கவும் இதை கங்கா கேட்டுக்கிட்டே இருக்கா. அடுத்து பாட்டி சொல்கிறாங்க, சரிடி, அப்போனா எல்லா ஏற்பாடும் செய்யணும்ல, எப்படி செய்கிறது அப்படின்ட்டு கேட்கவும் சாரதா சொல்கிறாங்க, இல்லை அத்தை, எல்லா ஏற்பாடும் அவங்களே பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு அவங்களே சொல்லிட்டாங்க, நாம் போக வேண்டியது தான், மற்றபடி எந்த ஒரு வேலையும் நம்ம செய்ய வேண்டாம், எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறேன்னுட்டு அந்த அம்மா சொல்லிட்டாங்க அத்தை அப்படின்ட்டு சொல்லவும் பாட்டி சொல்கிறாங்க, அப்போனா என்னடி, நாம் போயிட வேண்டியதை தானே அப்படின்ட்டு அவங்க சொல்லவும் கங்கா மனசுலேயே நினைக்கிறாங்க, ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, இந்த காவேரி போய் ஒரு நாள் கூட முழுசாக ஆகவே இல்லை, அடுத்த நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க, இனி என்னென்ன பார்க்க போகிறேனே தெரியலையே, இனிதான் ஆரம்பம், இனி என்னென்ன நடக்க போகுதோ, ஐயோ கடவுளே அப்படின்ட்டு சொல்லிட்டு மனசில் அவன் நினச்சிட்டே ரூம்குள்ளே போயிடுறான். அடுத்து சாரதா சொல்கிறாங்க, அத்தை காலையிலே ரெடி ஆயிருங்க, அந்த அம்மா வேற சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனாலே நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும், நம்ம போனதுக்கப்புறம் காவேரிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அத்தை அப்படின்ட்டு சொல்லவும் பாட்டி சொல்கிறாங்க, நீ சொல்லியாடி நான் ரெடி ஆகணும், அதான் நம்ம காவேரிக்காக சீக்கிரமாகவே கிளம்பி போயிடலாண்டி, நீ என்னென்ன செய்யணுமோ எல்லாமே எடுத்து வச்சுக்கோ அப்படின்ட்டு சொல்லவும் சாரதாவும் சரி அத்தை, நான் எல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டே இருக்கவும் இந்த எபிசோட் அப்படியே முடியுது.